This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி மாவட்டங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கு. பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 மாவட்டங்கள் தான் சொல்லலாம். மீதி எல்லாம் அதை தவிர்த்து மீதி எல்லா மாவட்டங்களும் ஏதோ ஒரு இண்டிகேட்டரில் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கு. ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வல்னரபிள் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து 7வது இடத்துல இருக்குது. 2050-80ஆம் ஆண்டுக்குள்ளாக சீ லெவல் இன்க்ரீஸ்னால கடலுக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீ ஃப்ளட்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மாவட்டங்களும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இது நாள் வரைக்கும் நமக்கு இருந்தாலும் ஒரு சமநிலை இருக்குங்களா, மழைனா இப்படி தான் இருக்கும், வெயில்னா இப்படி தான் இருக்கும், புயல்னா எப்படி இருக்கலாம், அது இனிமேல் இருக்காது. பருவமழை அப்படிங்கிறது அப்படி நிறுத்தி நிதானமாக 3 மாதம் நமக்கு வந்து பெய்யும். ஆனால் மழை இன்னைக்கு அப்படி இல்லை. 1 மணி நேரத்தில் ஒரு நாளுக்குள்ள வந்து கொட்டி தீக்குது நமக்கு வந்து. அந்த டிராப்லெட்ஸ்னுடைய தன்மை வந்து மாறி இருக்கு. அப்போ என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அம்சங்களும் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்கு பின்பாக இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எத்தகைய தன்மையில் இருக்குன்னா அன்லிவபிள் கண்டிஷன் போயிடுங்கிறாங்க. இந்தியாவில் ஏசி இல்லாமல் யாரும் இங்கே வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நாம நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கோம். அப்போ இந்தியாவில் வெயில் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. துபாயில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு. அங்கிருந்து 2000 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் உண்டாகுது. ஒரு பக்கத்தில் அதிகப்படியான மழையை கொண்டு வருது, இன்னொரு பக்கத்தில் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸை கொண்டு வருது. அப்போ கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து வெதர் பேட்டர்னை வந்து கண்ணாம்பின்னு மாற்றி அமைக்குது. வணக்கம் சார். வணக்கம். தமிழகம்னு பார்க்குறப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து கடுமையான வெள்ளம் இது இருந்தது. இப்போ பார்த்தா அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப ஹீட் இருக்குது. ஒன்று போனால் எக்ஸ்ட்ரீம் வெள்ளம், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ஹாட். இதுக்கான காரணம் என்ன சார்? எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நியூ நார்மல்சி. அதான் இந்த நியூ நார்மல்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் தான். அது வந்து என்னென்னா அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஐரோப்பிய காண்டினென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஐரோப்பிய காண்டினென்ட் வந்து ரொம்ப வேகமாக வந்து சூடாகி கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா கடுமையான குளிர் பிரதேசமாக இருந்த தேசங்களில் வந்து இப்போ அதிகப்படியான வெப்பம் இருக்குது. போன வருடம் வந்து ஐரோப்பாவில் மட்டும் வெப்பத்தின் காரணமாக ஹீட் வேவ்ஸ் காரணமாக 16,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய கட்டுமானங்கள் அப்படிங்கிறது எல்லாமே குளிர் பிரதேசம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டுமானம். ஆனால் இன்றைக்கி வந்து ஹீட் அவங்களுக்கு வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது எப்படி எதிர்கொள்ளணும்னு அவங்களுக்கு வந்து தெரியல. அப்போ என்னென்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஈவெண்ட்ஸாக வந்து மாறிட்டுருக்கு. இப்போ துபாயில் வந்து அந்த April 16th மழை பொழிஞ்சது இல்லைங்களா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னா அதில் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த கல்ஃப் ஸ்ட்ரீமில் ஏன் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அட்லாண்டிக் மெரிட்டோரியன் ஓஷன் கரண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ஓஷன் கரண்ட்டை நிர்ணயிக்கக்கூடியது. ஆர்டிக் பகுதியில் அதிகப்படியான பனிப்பாறைகள் உருவதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கடல் நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனில் மாற்றம் ஏற்படுது. அப்போ அதன் காரணமாக ஜெட் ஸ்ட்ரீம்ஸில் மாற்றம் ஏற்படுது. அதன் காரணமாக துபாயில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது. அங்கேருந்து 2000 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் உண்டாகுது. ரெண்டுமே 16ஆம் தேதி நடக்குது. இந்த பக்கம் ஆஃப்ரிக்காலையும் வந்துட்டு அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பக்கத்தில் அதிகப்படியான மழையை கொண்டு வருது, அதே சேம் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான். ஒரு பக்கத்தில் அதிகப்படியான மழையை கொண்டு வருது, இன்னொரு பக்கத்தில் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸை கொண்டு வருது. அப்போது கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து வெதர் பேட்டர்னை வந்து கண்ணாம்பின்னு மாற்றி அமைக்குது. அப்போ அந்த வகையில் தான் நமக்கு மழை வந்தால் நம்ம தென் மாவட்டங்களில் போய் மழை பார்க்குறோம். ஒரு 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் கூட கிடையாது, ஏறத்தாழ 16 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 96 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. சிங்கிள் டேயில் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. தூத்துக்குடியில் வந்துட்டு கொடுக்குறாங்க, விருதுநகரில் வந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. விருதுநகர்லாம் மழையே வந்து வராத அங்கே வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா எந்த இடத்துல எந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஈவெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான் பண்ணுது. அப்போ என்னென்னா இது நாள் வரைக்கும் நமக்கு இருந்தாலும் ஒரு சமநிலை இருக்குங்களா, மழைனா இப்படி தான் இருக்கும், வெயில்னா இப்படி தான் இருக்கும், புயல்னா எப்படி இருக்கலாம், அது இனிமேல் இருக்காது. நமக்கு பருவமழை அப்படிங்கிறது 3 மாதம் நிறுத்தி நிதானமாக பெய்யும். ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிட்டு போயிடும், நம்ம நாற்று நடுவோம், அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், அது கொஞ்சம் வளரணும், அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி தேவைங்க, அடுத்த செகண்ட் ஸ்பெல்லில் வந்துட்டு மழை பெய்யும், அதுக்கப்புறம் அது வளர்ந்துடும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அறுவடைக்கு தயாராகணும் இல்லைங்களா. அப்போ அந்த பருவமழை அப்படிங்கிறது அப்படி நிறுத்தி நிதானமாக 3 மாதம் நமக்கு வந்து பெய்யும். ஆனால் மழை இன்னைக்கு அப்படி இல்லை. 1 மணி நேரத்தில் ஒரு நாளுக்குள்ளே வந்து கொட்டி தீக்குது நமக்கு வந்துட்டு. அந்த டிராப்லெட்ஸ்னுடைய தன்மை வந்து மாறி இருக்குது. அப்போ என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அம்சங்களும் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. காலநிலை மாற்றம் இதான் செய்து கொண்டு இருக்குது. எதிர்காலத்தில் இந்த நிலைமை இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சருங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க.
அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வெதர் பேட்டர்ன் இன்னும் மாறும். 2050 வந்து 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய வெதர் பேட்டர்ன் அப்படிங்கிறதுமே அதிகப்படியான, குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெக்கன்ஸ்லி இன்ஸ்டியூட்டினுடைய ஒரு ஸ்டடி இருக்குது, 2020 வந்த ஸ்டடி. அந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 2030 பின்பாக இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எத்தகைய தன்மையில் இருக்குன்னா அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போயிடுங்கிறாங்க. இந்தியாவில் ஏசி இல்லாமல் யாரும் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு. இப்போ நாம் இந்த ஷூட் பண்ணுறோம், ஏசி ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுறோம்னா நமக்கு எவ்வளோ தூரம் வேர்க்குது. இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கணும். அப்போ ஏசி இல்லாமல் யாரும் இங்கே வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கோம். அப்போ இந்தியாவில் வெயில் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஈவெண்ட்ஸ், கிளைமேட் ஈவெண்ட்ஸ் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ ஹீட் வேவ்ஸ் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போது. அப்புறம் மழை வெள்ளம் அடுத்த பிரச்சனையாக இருக்கும். இது சார்ந்திருக்கக்கூடிய ட்ராட்டாக இருக்கட்டும், நீர் சார்ந்திருக்கக்கூடிய வறட்சி அந்த பிரச்சனை, உணவு உற்பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை எல்லாமே எதிர்காலத்தில் இனிமேல் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் ஐபிசிசியினுடைய ஆய்வறிக்கையாக இருக்கிறது. சார், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற லைக் மயக்கம் இப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. சமீபத்தில் கூட பிரச்சாரத்தப்போ நிதின் கட்கரி மயங்கி விழுந்ததாகட்டும், வாசிச்சுட்டு இருக்கப்போ ஏசிக்கு கீழே இருக்கப்பே தூர்தர்ஷன் ஆங்கர் வந்து மயங்கி விழுந்ததாக இருக்கட்டும், இதிலேருந்து தவிர்க்கிறதுக்கான வழிகள் என்ன சார், ஏதாவது இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நம்ம பாடியை வந்து நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதிகப்படியான நீங்கள் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இயல்பாக இப்போ ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கும் போது நமக்கு வந்து என்ன, நமக்கு பரிணாம வளர்ச்சியில் இந்த ஹீட்டோட வாழ்வதற்கான ஒரு பரிணாம வளர்ச்சியில் நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கு. நமக்கு ஏன் வந்து தோல் நிறம் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த மெலட்டின் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாக இருப்பதனால தான், இல்லைங்களா? ஸோ அது வந்து இயல்பாக ஹீட்டை எதிர்கொள்வதற்காக இருக்கக்கூடியதான். ஆனால் அதுக்குமே வந்து ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருந்து, ஏன்னா அதிகப்படியான ஹீட் இருக்கும் போது உங்களுக்கு அது தாங்காது, இல்லைங்களா? நீங்கள் வந்து என்ன தான் வந்து அடுப்பு இருந்தாலும் அடுப்பு பக்கத்திலே போய் நீங்கள் சமைக்க முடியாது, அந்த கொஞ்சம் இடைவெளி விட்டு தானே சமைக்க முடியும். அப்போ அவ்வளோதான் ஹீட்டை வந்து உங்களால் பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னென்னா நமக்கான ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கான அடாப்டபிள் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்போ என்னென்னா எந்த டைம் வந்துட்டு ஹீட் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கும், அப்போ 11 மணிலேருந்து 3 மணி அப்படிங்கிறது ஹீட் வந்து அதிகமாக இருக்க ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் முடிந்த வரைக்கும் வெளியே போகாமல் நம்ம இருக்கிறது எப்படி, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஒரு கூல் பிளேஸாக இருப்பது எப்படி இருக்குது. அப்போ நம்முடைய கட்டுமானங்கள் நமக்கான வெக்க அதிகமாக இல்லாமல் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக எப்படி தேர்ந்தெடுத்து இருப்பது அப்படிங்கிற. அப்போ அந்த கட்டுமானம் இதில் ரொம்ப முக்கியம். அர்பன் பிளானிங் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தாராவாய் இருக்கு இல்லைங்களா, அந்த டெனன்மெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. புறநகர் மும்பைக்கும் இதற்குமான ஒப்பீட்டு செய்து பார்க்கும்போது புறநகர் பகுதியை விட இந்த பகுதியில் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமான வெப்பம் இருந்துச்சு, ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு இருக்குது. வெயில் வரும்போது அது சிமெண்ட் இதில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும், இல்லைங்களா? செவுத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆனால் ஒரு செவுத்தில் பட்டு இன்னொரு செவுத்தில் பட்டு இன்னொரு செவுத்தில் பட்டு அங்கேயே ட்ராப் ஆகுது. ஏன் அப்படின்னா வீடு அங்கே வந்து ஒரு இடைவெளி விட்டு கட்டப்படவே இல்லை, ஜிக்ஸாக்காக இருக்குது, புறாக்கூடு மாதிரி இருக்குது. அப்போது உள்ளுக்குள்ளே ஓப்பன் ஸ்பேஸே இல்லாதனால ஹீட் அதிகமாக ட்ராப் ஆகுது. அப்போ அவர்கள் வாழ்கின்ற இடமே அவங்களுக்கு வந்து கொள்ளும். அப்போ என்னென்னா எந்த மாதிரி வீட்டில் நீங்கள் இருக்கீங்க முதற்கொண்டு அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் வீடு வந்துட்டு இந்த மாதிரி வெப்பத்தை வந்து கடத்தக்கூடிய இடத்துல இருக்குதா, இல்லை வந்து உள்வாங்கக்கூடிய இடமாக இருக்குதா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ சிலரோட வசிப்பிடம் என்பதே பிரச்சனை, வேலையிடம் என்பதே பிரச்சனையாக இருக்கும். சொமேட்டோ, ஸ்விக்கிலாம் இருக்காங்க, அதில் வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து வீதிக்கு போய் தான் ஆகணும். அவங்கள வந்து அவங்களோட வேலை நேரத்தை முறைப்படுத்துவதற்கான எந்த சட்டங்களும் நம்மகிட்ட வந்து இல்லை. இப்போ தொழிலாளர்கள் வந்து ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிலாளர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருடைய வேலை நேரத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் அவரோட வேலை இடத்தை வந்து பணியிடங்களை வந்துட்டு முறைப்படுத்துவதற்கு சட்டம் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்குது. அதை மேலாண்மை செய்வதற்கான இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க போய் மேலாண்மை செய்யலாம், பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் அவங்க முதலாளியோட வேலைன்னா தண்ணி கொடுக்கணும், இந்த வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி உண்டாக்கி கொடுக்கணும், அப்படி சட்டம் இருக்குது, அது கண்காணி அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நபர்களுக்கு, அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாமே கிடையாது. அப்போ இவர்களுடைய அவங்க ஹீட்டுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போஷர் ஆகும், வேலை எதுங்கிறது அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கின்ற போது அது அதிகப்படியான பிரச்சனையாக இருக்கும். அப்போ அவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான பாதிப்பு இருக்குது. அப்போ அவங்களை எப்படி ரெகுலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி. அப்போ என்னென்னா யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அவங்களால தற்காத்து கொள்ள முடியும், இல்லைங்களா? எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இருக்குது. அப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேறு வழியில் அன்றாட பிழப்புக்கு வெளியே வந்து தான் ஆகணும். அமிர்தா சென் வந்து அதை சொல்லுவார். ஏன் வந்து ஒரு மனுஷன் வந்து வெளியே ஆபத்துன்னு தெரிஞ்சு வெளியே வர வேண்டிய தேவை இருக்குது, ஏன் வந்து பஞ்சம் அப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கும் திறன் இல்லாதன் காரணமாக. கொரோனா காலகட்டத்தில் வெளியே போனால் நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஏன் தொழிலாளர்கள் வெளியே வராங்க, ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்காதா,
அது மூலமாக சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போயிட மாட்டோமோ அப்படிங்கிறதான். ஸோ இவர்களெல்லாம் இப்படி தான். அப்போ அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸோட நிலைமை அதுவாக தான் இருக்குது. அப்போ அவர்கள் வந்து நீங்கள் 11 மணிக்கு முன்னாடி வெளியே போக அவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? காய் வகைகறி விற்கக்கூடிய அந்த அம்மாட்ட நீங்கள் இப்போ வியாபாரம் செய்யாத மாதிரி எப்படி சொல்ல முடியும்? பழம் வைக்கிறக்கூடிய ஒரு ஐயா கிட்ட போய் நீங்கள் இப்போ வியாபாரம் செய்யாதீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவர்களுடைய வாழ்நிலையை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அப்போது தனி மனிதனாக ஒரு லக்ஸுரி இருக்கும்போது எனக்கு அந்த சாய்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் எல்லாருக்கும் அந்த சாய்ஸ் கிடைப்பதில்லை. அப்போ தனி மனிதனாக நாம மட்டும் பாதுகாத்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது யோசிக்கணும். சார், இறுதியாக வந்து இன்றைக்கு வந்து காலநிலை மாற்றத்தை வந்து நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியல. இப்போ தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப டேஞ்சர் இதில் இருக்குது சார்? நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணதில் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து, ஏன்னா கோவை மாவட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து குளிர் லைக் அதிகமான குளிர் இது கொண்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ பார்த்தா அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருக்க மாவட்டம் அப்படின்னு பார்க்க முதல் இடத்துல கோவை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேஞ்சரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் எது சார்? இல்லை, கிளைமேட் சேஞ்சினுடைய பாதிப்பின் காரணமாக எந்த மாவட்டங்கள் அதிகம் பாதிப்புகளாம் என்பதற்கான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஸ்டடியில் வந்துட்டு ஒரு 6 மாவட்டங்கள் வந்து ரொம்ப மோஸ்ட் வல்னரபிள்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு நாகப்பட்டினம், தருமபுரி இதெல்லாம் வந்து மோஸ்ட் வல்னரபிளாக இருக்கணும். நாகப்பட்டினம் வந்து ஏன் மோஸ்ட் வல்னரபிள் ஆனதுன்னா, அதிகப்படியான சீ லெவல் இன்க்ரீஸ் காரணமாக வாட்டர் இன்ட்ரூஷன் அங்கே எது இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நாகப்பட்டினம் வருது. அதுக்கப்புறம் தருமபுரி வருது. ஏன்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்துட்டு அங்கே அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு அப்படி இருக்குது. இப்படி வந்து ஒரு ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 6 மாவட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அப்போ தமிழகத்தில் கூட எல்லா மாவட்டத்தையுமே வந்துட்டு அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க எது மோஸ்ட் வானல். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸுமே வந்துட்டு ஒரு 3-4 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் பார்க்குறேன். அந்த 3-4 ஃபேக்டர்ஸ் மட்டும் வச்சுமே இந்த கணக்கீடு செய்யும் போது எனக்கு இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கணும். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எடுக்கணும்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி எங்கே வரும், எங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து எங்கே இருக்கும், எங்கே ப்ரெசிபிடேஷன் சேஞ்சில் இருக்கும், அப்போ ஃபுட்டு ப்ரொடக்ஷனில் எங்கே டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த 4 க்ரைட்டீரியாவை வச்சு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு என்னென்ன பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்க்கின்ற போது ஏறத்தாழ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மாவட்டங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 மாவட்டங்களாக சொல்லலாம். மீதி எல்லாம் அதை தவிர்த்து மீதி எல்லா மாவட்டங்களும் ஏதோ ஒரு இண்டிகேட்டரில் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வல்னரபிள் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து 7வது இடத்துல இருக்குது. சென்னையிலோட பல பகுதிகள் வந்துட்டு 2050-80ஆம் ஆண்டுக்குள்ளாக சீ லெவல் இன்க்ரீஸ்னால கடலுக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீ ஃப்ளட்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆய்வுகள் இருக்குது. அப்போ காலநிலை மாற்ற பாதிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லா மாவட்டங்களும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. சில மாவட்டங்களில் உணவு உற்பத்தி குறையும்னு சொல்கிறாங்க. சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில மாவட்டங்களில் கடலோர பகுதியில் பயங்கரமான பிரச்சனை இருக்குன்னா, சில மாவட்டங்களில் வந்து குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியனா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற அதனுடைய தன்மையும் மாறும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தான் ஃபாரஸ்ட்டாக மாறிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் குறைஞ்சபட்ச ஆய்வுகள் தான், இன்னும் எதிர்காலத்தில் அதிகமாக. ஆனால் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு அந்த கிளைமேட் ஸ்டுடியோ அங்கே இருக்காங்க, அவங்களோட ஆய்வு தமிழகத்தில் கூட எல்லா மாவட்டங்களிலும் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும்னு சொல்கிறாங்க. அப்போ ஓவராலாக நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான். ஸோ அந்த ஹீட் பேஸ் அப்படிங்கிறது இனிமேல் பரவலாக இருக்கும். அது நமக்கு நம்பர் 1 பிரச்சனையாக இருக்க போகுது. அப்போது காலநிலை மாற்றம் பாதிப்பில்லாத ஒரு இடம் அப்படின்னு இப்போ தமிழகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆபத்துக்குரிய இடத்துல தான் இருக்குது. சார், காலநிலை மாற்றங்கள் மற்றும் அதனுடைய பாதிப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.